எல்லா மலர் தீர்வுகளும் நமக்கு தேவைப்படுற மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குறை என்பது குறைதான். நமக்கு தேவைப்படக்கூடிய தீர்வு முறைகள் குறை என்பது குறைதான் வச்சுக்கோங்களேன். நம்முடைய குறைத்தன்மை, அதாவது குறைத்தன்மைன்றதை விட விழிப்புணர்வற்ற தன்மையில இருக்கும்பொழுது எல்லா மலர்களும் நம்மை ஒத்த மாதிரியே இருக்கும், நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மெதுவா ரிலாக்ஸா நம்ம பார்வையை வந்து ரெமெடி பக்கம், ஒவ்வொரு ரெமெடியும் ஆழ்ந்து தெரிந்து கொண்டு கொஞ்ச நாள் டிராவல் பண்ணணும். குறைஞ்சபட்சம் தீவிரமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு 6 மாசத்துல ரிசல்ட் தெரியும். இப்போ சும்மா வருவோம், கிளாஸுக்கு போவோம் வருவோம், யூடியூப்ல போற காம்பினேஷன் போடுறோன்றவங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி தெரியும், திருப்பி பின்னாடி போயிட்டே இருக்கும். இதோட வேற எதனா ஒரு ரெமெடியை கத்துக்கிட்டு இந்த சேனல் இல்லாம வேற சேனல்லையும் பார்த்துக்கிட்டு புக்கையும் பார்த்துக்கிட்டு நிறைய புத்தகங்கள், அதாவது நாம பயணிக்கிற இந்த இன்ட்யூஷன் வழியில இல்லாம நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வந்து அதே நிலையை பொறுத்து மாறுபடும். அந்த மாதிரி மாறுபடும்ன்றதுனால என்ன பண்றோம்னா, நம்ம நிதானமா ரிலாக்ஸா நம்ம வந்து வெகு காலம் உலகத்துல இருக்க போறோம். நாம வந்தது வந்து உடனே போயிடுறதுக்கெல்லாம் இல்ல, நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதே வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப தீவிரமா போய் இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்லாம் முயற்சி பண்ணாதீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு தீவிரத்தன்மை இந்த கேட்டல்லையும் நம்ம உழைப்புல இருக்கணும். ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்படியே இந்த ஃபிளவர் ரெமெடி தான் நம்ம உலகத்தை மாத்த போகுதுன்றதெல்லாம் வந்து நாம வந்து பெருசா எடுத்துட்டு போக கூடாது. நமக்குள்ள என்ன மாற்றம் நிகழுது திரும்ப 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 நம்ம சொல்றது என்னன்னா, இந்த தளத்துல வந்து ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு, என்னை நோக்கி பயணம் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கோம். இதுவும் ஃபிளவர் ரெமெடி ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படக்கூடியது, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதான் நாம என்ன சொல்ல போறோம், நாம என்ன சொல்ல வரோம், இந்த சேனல் என்ன சொல்றது, நான் என்ன சொல்ல வரோன்றது நிறைய பேருக்கு புரியும். அப்படி புரியாதவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபிளவர் ரெமெடி மட்டும் தான் எடுத்துக்குவேன் அப்படின்னா அது வந்து பெரிய பலனை தராது. ஏன்னா ஃபிளவர் ரெமெடியோடைய மையப்புள்ளியை உங்களை தெரிந்து கொள்றது தான். மிக தீவிரமாக சில விஷயங்களை வந்து நம்ம செயல்படும், மிக தீவிரமாக நம்ம வந்து உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அறிவாக்கி ஞானமாக்கி விட்டுறணும், மொத்தமா மறந்துடணும். எனக்கு எல்லாம் ஃபிளவர் ரெமெடி நல்லா தெரியும், சூப்பரா நான் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த தளம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இங்க வந்து தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை, ஒன்லி இன்ட்யூஷன் தான். எனக்கு தெரிஞ்ச காம்பினேஷன் மற்றவங்க ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகுது. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு 50 to 60% மக்களுக்கு ஒர்க் ஆகும். மீதி இருக்கிறவங்க அதுல அது வந்து வழிகாட்டும், ஒரு வேறு விதமா ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தரும். அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மிக முக்கியமா இந்த தளம் என்பது முற்றிலும் அடிப்படையில உங்களுள் உள்ள ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துக்காட்டி உங்களுக்குள்ள மாற்றத்தை நிகழ்த்துவதுதான். எந்த கருத்துக்கும் எந்த சித்தாந்தத்துக்கும் எந்த அடிப்படையிலும், ஈவன் வந்து பேட்ச் சொல்லக்கூடிய பிலாசபி சயின்ஸ் தியரிஸ் எல்லாம் கிடையாது. பேட்சோடைய விஷயத்தையே கூட விட்டுருங்க, இந்த சேனலோட விஷயத்தையே விட்டுருங்க, உங்க இன்ட்யூஷன் நம்புங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதையோடைய அடிப்படையில நம்ம இயங்க தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனுடைய விளைவுகள் வந்து நிறைய வித்தியாசமான விளைவுகளை நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம், நம்ம கொடுத்துருக்கோம்.